படம் பிளாஸ்ட் அவ்வளவுதான். செம படம் இது. ஃபேன் பாயோட வேற வெறித்தனமான படம். பயங்கரம் பிளாஸ்ட். ஆக்சன் அது இது எல்லாமே பிளாஸ்ட். எல்லாம் நான் ஒண்ணு தேட்டர்ல டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறாங்க, சட்டையை கழட்டி விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கொஞ்சம் அதை மாத்தினா நல்லா இருக்கும். படம் பக்காவாகுது. 25ல நாங்க தான். படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ்ல தான் படமே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸ்க்கு முதல் கொண்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா மணி ப்ரொஃபசர் வராரு, அண்ட் தென் ஜான் விக் இறங்குறாரு, சிம்ரன் கேமியோ, நிறைய ரெஃபரன்ஸ் தான் படத்துக்கு ஃபுல்லா. ஆக்ஷன் சொல்லவே வேணாம். ஆக்சுவலா அவர் தீனாக்கு அடுத்து ஃபுல்லா ஆக்ஷன் படத்தெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அண்ட் தென் அவர் ஆதிக் ரவி சொல்லி தானே எடுத்தாரு ஃபேன் பாய் மூமெண்ட்னு. ஸோ ஃபேன் பாய் ஃபிலிம்க்கு என்னென்ன இது பண்ணுமோ அத்தனையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரி, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாவும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்பா பையன் சென்டிமெண்ட் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படி விசுவாசத்துல அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டோ இது மாதிரி அப்பா பையன் சென்டிமெண்ட் இந்த படத்துல செமையா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் எல்லாருமே அவங்களோட ரோலை கண்டிப்பா கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அஜித் சார் சொல்லவே தேவையில்ல. ஸ்கிரீன் கிழிச்சு தொங்க விட்டாங்க. எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இருந்தாலுமே அது ரெஃபரன்ஸ் மாதிரி தெரியாம அந்தந்த இடத்துக்கு ஆப்டா கரெக்டா பண்ணியிருந்தாங்க. சொல்லவா சார் வேணும். செமையா இருந்துச்சு. பெர்ஃபெக்டா எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எதுவுமே பிசுறு அப்படின்னு இல்லவே இல்லை. ஜிவி பிரகாஷ் ரெட்ரோ சாங்ஸ் இருந்தாலுமே அவரோட இடத்த அவர் ஃபில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எந்த இடத்துலயுமே அவரோட பிஜிஎம் ஸ்கோர் மிஸ் ஆகுற மாதிரி இல்ல. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல பாக்கணும். இது தியேட்டர் மெட்டீரியல். கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலி நார்மலான ஒரு விஷயம் தான். பட் அந்த பிரசன்ஸ், அவரோட பிரசன்ஸ் தான் மொத்த ஸ்கிரீன் பிளேவே பக்காவா பண்ணிருக்கு. அவருக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஆக்சுவலி அவரோட ஐடலோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் இல்ல, அவருக்கு அவர் தான் எப்பவுமே. அர்ஜுன் தாஸ் அவரோட ரோலை செம்ம பக்காவா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு இது ரொம்ப நாள் கனவா இருந்திருக்கு. பட் இந்த இடத்துல அவரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. சிம்ரன் வேற மாதிரி அது செம்மையா இருந்துச்சு அவங்களோட ரோலு. சர்ப்ரைஸ் ரோலா இருந்தாலும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க அவங்க. த்ரிஷா வழக்கம் போல விடிவி ஜெசிகா மாறிட்டாங்க இதுல. பட் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அவங்களோட ரோலை பக்காவா பண்ணியிருந்தாங்க. புரியல. பியூட்டிஃபுல் லேடி as always.